பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல்கள் 69 இறைவார்த்தை 32. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. இரக்கமே உருவான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை போற்றுகிறோம் ஐயா. பரிவு என்னும் கட்டுகளால் பிணைக்கும் தேவனே, உம்மை போற்றுகிறோம். அன்பு கயிறுகளால் கட்டி வழிநடத்தும் தேவனே, உம்மை போற்றுகிறோம். என் பொருத்தனைகளை நிறைவேற்றும் தேவனே, உம்மை போற்றுகிறோம். நீடிய பொறுமையும் பேரன்பும் உடைய தேவனே, உம்மை போற்றுகிறோம். மறைபொருள்களை எல்லாம் வெளிப்படுத்தும் தேவனே, உம்மை போற்றுகிறோம். எமது கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யும் தேவனே, உம்மை போற்றுகிறோம். விண்ணிலும் மண்ணிலும் அரிய செயல்களை செய்யும் தேவனே, உம்மை போற்றுகிறோம். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும் தேவனே, உம்மை போற்றுகிறோம். நலம் நல்குவேன் என்ற தேவனே, உம்மை போற்றுகிறோம். நன்மையை நாடுங்கள் என்ற தேவனே, உம்மை போற்றுகிறோம். அப்பா, போற்றுகிறோம் தகப்பனே, ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறப்பா. இன்று கொடுத்த வார்த்தைக்காக கூட உமக்கு நன்றி அப்பா. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக என்ற இறை வார்த்தையிலப்பா பாதம் நாங்கள் அமர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தேடுகிற எங்களுடைய உள்ளம் எல்லாம் இந்த நாளில் புதுப்பிக்கப்படணும் ஆண்டவரே. புதுப்பிக்கப்பட்டு தூய ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட நீர் கிருபை தாங்க ராஜாவே. உம்முடைய பாதத்தில் அமர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், என் வார்த்தை ஒளியாது என்று சொன்ன அன்பு இறைவா, உம்முடைய வார்த்தைகளால் எங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளில் நீங்கள் ஊக்கப்படுத்துங்க ஆண்டவரே. ஊக்கப்படுத்த போவதற்காக நன்றி அப்பா. எங்கள் உள்ளத்தில் இருக்கிற பலவிதமான எண்ணங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றி எங்களுக்கு ஒரு புத்துயிரை நீங்கள் அளிக்க போவதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாள் நம்மை நோக்கி தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்கப்பா, தொடுங்க 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 ராஜாவே, தொடுங்கப்பா. அப்பா, நாங்கள் யாரிடத்துலப்பா செல்வோம்? எங்களுக்கு இந்த நாளில் கூட விடுதலை வேணும் ஆண்டவரே. பாவத்திலிருந்து விடுதலை வேணும், சாபத்திலிருந்து விடுதலை வேணும், எல்லா விதமான தீமைகளிலிருந்து விடுதலை வேணும், கட்டுக்களிலிருந்து விடுதலை வேணும், எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் கொடுங்கப்பா. தூய ஆவின் கண்களை கொடுத்து ஆண்டவரே, எமக்கு உகந்த பிள்ளைகளாக எங்களை நீ மாற்ற போவதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் ஊக்கமுடிந்த பிள்ளைகளாக வாழணும் ஆண்டவரே. ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவருக்கு அஞ்ச வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆம் தகப்பனே. அப்பா, எங்கள் உடலை கொள்ளுகிறவர்களுக்கு நாங்கள் அஞ்சக்கூடாது. ஆன்மாவுக்காக அந்த உள்ளம் ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தையும் உடலையும் பாதுகாக்கிற ஆண்டவருக்கு நாங்கள் அஞ்சி நடக்குகிற பிள்ளைகளாக மாற்றுங்க. ஆண்டவரிடத்துல கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஞானத்தில் இந்த நாளில் படிக்கிற பிள்ளைகளை எல்லாம் கரத்திற்குள்ள ஒப்பு கொடுக்கிற மாட்டவரே. படித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. என்னோட குழந்தை படிக்க முடியலையே, என் பையன் ஸ்கூலுக்கு போகிறான், போனாலும் கவனமாக அதை கேட்டு அதை படிக்க முடியவில்லையே, பரீட்சையில் மார்க்கு வரலையே, மறந்து போகிறார் என்று எவ்வளவோ பெற்றோர் கவலைப்படுறாங்கப்பா. இந்த பிள்ளைகளும் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, படித்தாலும் போதிய அளவு அப்பா மதிப்பெண் வராமல் தவிக்கிறாங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுக்குற சிறு பிள்ளைகளை வளர்விடுகள் தடுக்காதீர் என்று சொல்லியிருக்கிறேப்பா. இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஞானத்தை கொடுங்க. உம்மை நோக்கி வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்கள் சந்திங்க ஆண்டவரே. அப்பா, கவனம் சிதறாதபடிக்கு பார்த்து கொள்ளுங்க. ஒருமனப்பட்ட ஆவியில் அந்த பிள்ளைங்க ஜெபித்துட்டு போகும்போது நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்ப்பா. ஞானத்தை கொடுத்து பிள்ளைகள் படிக்கும்போது அவர்கள் ஒரு நல்ல மதிப்பெண் பெற்ற பிள்ளைகளாக, கிறிஸ்துவுக்கு சாட்சி பகர்ற பிள்ளைகளாக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒழுக்கத்திலையும் அன்பிலும் கீழ்ப்படிதலிலும் உம்மை போல வளர நீங்கள் கிருபை தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம்ப்பா. நாங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுகிறோம். ஆமேன்.